ஒரு 1000 ரூபா மதிப்புள்ள ஒரு ஸ்டிக்கரை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 1000 ரூபா மதிப்புள்ள ஸ்டிக்கர் வந்து அவங்க 4500 5000 ரூபா இருக்குவாங்க. வாடகைக்கு வேலை செய்ய வந்தவர் அவரு உரிமையாளர் ஆயிட்டார். அந்த திட்டத்தை அவங்க வந்து அரசியல் கட்சிக்கு அவங்க கிட்ட கொடுத்ததுனால தான் மணல் கொள்ளைக்கு காரணமே. நீங்க டிசம்பர் 23க்குள்ள நீங்க கம்ப்யூட்டரைஸ் பண்ணலன்னா கனிமவளத்துறையில் இருக்கிற கம்ப்யூட்டர்ல உடைப்பது. இது கட்டின அரசு கல்லூரிகள்லாம் பாருங்க இன்னும் ஆயிருக்கு. ஆகவே மணல் இல்லைன்னா அந்த பூச்சு வேலைக்கு மற்ற வேலைக்கு மணல் இல்லைன்னா தரமா இருக்காது. இருந்து அமைச்சரும் கேட்கிறேன், நீங்க 120 மலைகள் மூடினீங்கல்ல, ஏதாவது ஒரு கிரஷர் ஓனர் இது வரைக்கும் அரெஸ்ட் பண்ணிருக்கீங்களா? முறைகேடு இருக்கு. எம்எல்ஏ இருக்காங்க, முன்னாள் அமைச்சர் இருக்காங்க, முன்னாள் முதல்வர் இருக்காங்க. இப்போ கர்நாடகா சேர்ந்த மிகப்பெரிய ஜாம்பவான்லாம் இன்னைக்கு கிருஷ்ணகிரியில வந்து கர்நாடகாவில் கூட மலை எடுத்திருக்காங்க. இந்தியா முழுக்க இருக்கிற அரசியல் கட்சி வேற, தமிழ்நாட்டில் வந்திருக்கிற அரசு கட்சி வேற. தமிழகம் விபத்துல தொடர்ந்து 6வது வருஷமா முதல் இடத்துல இருக்கு. போக்குவரத்து துறையில வந்து சட்டம் போட்டு, அதாவது ஜியோ போட்டு கொள்ள அடிக்கிற கூட்டம் போக்குவரத்து துறை தான் இருக்கு. இனிய தமிழ்நாடு நண்பர்களே, மணல் லாரி உரிமையாளர் சங்கத்தினுடைய மாநில தலைவர் திரு யுவராஜ் அவர்கள் நம்மோடு இருக்கிறார். மணல் குறித்தும் பல்வேறு அரசியல் சூழல் குறித்தும் அவரோடு பல்வேறு விஷயங்களை கேட்டறிந்து கொள்ள போகிறோம். இனிய தமிழ்நாடு சார், வணக்கம். இந்த எஃப்சி ஸ்டிக்கர் ஒட்டுறதுல குறிப்பிட்ட நிறுவனங்களுக்கு மட்டுமே வழங்கப்படுகிறது அப்படின்ற குற்றச்சாட்டை கடந்த 5 ஆண்டுகள் தொடர்ந்து வச்சுட்டு இருந்தீங்க. இப்பொழுதும் அந்த குற்றச்சாட்டு தொடர்கிறதா, இல்லை வந்து ஆட்சி மாறிய பிறகு ஊழல் ஒழிந்து விட்டதா? இப்பொழுதும் தொடர்கிறது. அதாவது கடந்த ஜெயலலிதா பீரியட்ல கொண்டு வரப்பட்ட திட்டம். அதாவது இந்த திட்டத்தை வந்து நான் எப்படி சொல்றேன்னா, அதாவது சட்டம் போட்டு திருடுற கூட்டம் தான் சொல்லணும். ஒரு சட்டத்தை போட்டு வசூல் பண்ணது. ஸ்டிக்கர் ஒட்ட வேண்டும் என்றால் லாரிகளுக்கு விபத்தை தடுக்கும் ஸ்டிக்கர் இருக்கணும்னு சொன்னால் அதை ஒட்டிடலாம். இல்லை அதை ஒட்டிட்டு வந்தால் தான் எஃப்சி பண்ணுவோன்னா அதை ஒட்டின பிறகு பார்த்துட்டு எஃப்சி பண்ணலாம். அதுக்கு ஒரு 100 நிறுவனங்கள் இருக்குது ஸ்டிக்கர். ஆனால் ஒரு குறிப்பிட்ட 9 நபருக்கு மட்டும் அது கொடுத்து ஒரு 1000 ரூபா மதிப்புள்ள ஒரு ஸ்டிக்கர், ஆட்டோக்கு 200 ரூபாலேருந்து ஆரம்பித்து ஒரு 1000 ரூபா மதிப்புள்ள ஒரு ஸ்டிக்கரை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 1000 ரூபா மதிப்புள்ள ஸ்டிக்கர் வந்து அவங்க 4500 5000 ரூபா இருக்குவாங்க. ஸ்டிக்கருக்கு 3500, ஒரு சர்டிஃபிகேட்டுக்கு ஒரு 1500. இது வந்து சர்டிஃபிகேட்ல இந்த வாகனம் பதிவு ஒரு வாட்டி எஃப்சி ஆகும்போது சர்டிஃபிகேட் வாங்கி பதிவாயிடும், கம்ப்யூட்டர்ல ஏறிடும். அது ரைட்டு, நீங்க என்ட்ரி பண்ணோம் ஸ்டிக்கர் ஒட்டி ரைட். ஆனா அது வந்து ஒரு எஃப்சி டைமும் 10 ஆண்டா எஃப்சி போகும்போதெல்லாம் சர்டிஃபிகேட் போர்வையில் அதுக்கு ஒரு 1500 அதிகாரிகளுக்கு ஸ்டிக்கர் 1000 ரூபா ஸ்டிக்கரே ஒரு 3500, இதுல ஒரு 2000. இது இந்த அரசு வந்து ஒண்ணு நின்றுடும் பார்த்தா, ஆனா தொடர்கிறது. இப்போது வந்து அரசியல்வாதிகள் ஊழல் அப்படின்றத விட அதிகாரிகள் ஊழல் அப்படின்னு குறிப்பிடலாமா? ஏன்னா அரசுகள் மாறினாலும் கூட இந்த விஷயம் அப்படியே தொடர்கிறதுனா அதிகாரிகளுடைய ஒரு சப்போர்ட் இல்லாம இது கண்டிப்பா. ஆமா, கண்டிப்பா. ஆர்டிஓ அலுவலகம் எதிர்க்கு பக்கத்திலே, ஆர்டிஓ அலுவலகம் பக்கத்திலே வந்து இந்த ஸ்டிக்கர் விற்கிறவங்க 3 பேர் ஒரு ஆர்டிஓ ஆபீஸ் நிக்கிறாங்க. அங்கேயே தான் வசூல் பண்றாங்க. அவர்களை எதிர்க்க தான் ஒட்டுறாங்க. அவர்கிட்ட தான் இந்த பிரேக் இன்ஸ்பெக்டர் கேமரா. இப்போ இந்த உங்க இன்டர்வியூ வாயிலா சொல்ற லாரி உரிமையாளருக்கு, லாரிகளுக்கு இன்று முதல், இன்னைக்கு என்ன ஜூன் 27 இல்ல, ஜூன் 27 சொல்ற இன்னைக்கு வந்து நீங்க இனிமேல் லாரிகள் வந்து எஃப்சிக்கு போச்சுன்னா, எஃப்சிக்கு போனீங்கன்னா நீங்க ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டு போங்க. வாங்கி உங்களுக்கு தெரியும் என்ன ஸ்டிக்கர் ஒட்டினா என்ன சைஸ் ஒட்டணும், ஒட்டிட்டு போங்க. யாராவது உங்ககிட்ட வந்து அதுக்கு சர்டிஃபிகேட் வாங்கணும் என்ட்ரி பண்ணோன்னு எந்த இன்ஸ்பெக்டரோ ஆர்டிஓ கேட்டாங்கன்னா என்ன தொடரும். இனிமேல் அதை தவிர்க்கணும். அப்பொழுதுதான் இந்த மாஃபியா ஒழிக்கப்படும் அப்படின்னு நம்ம நம்பலாம் இல்லையா? ஒழிக்கப்படும். அவர்கள் எனக்கு தெரிவிக்க வேண்டும். இங்க வந்து இந்த ஆர்டிஓ பூந்தமல்லி, அண்ணா நகர் ஈஸ்ட் இல்ல இப்ப இந்த பிரச்சனை தமிழ்நாடு முழுவதுமே இருக்குல்ல? தமிழ்நாடு முழுவதும் இருக்கு. இதுல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் கொள்ளை நடைபெறுகிறது. இந்த ஆட்சி முடிந்தோம், இதோ 40-50 நாள் முடிஞ்சோ 2 மாசம் ஆக போது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆகவே இன்று உங்கள் வாயிலாக, உங்கள் மீடியா வாயிலாக, இனிமேல் லாரிகளுக்கு ஃபிட்னஸுக்கு போச்சுன்னா அந்த வண்டிகளுக்கு வந்து ஸ்டிக்கரு நீங்க வாங்கி என்ன ஸ்டிக்கர் ஒட்டணும் ஒட்டின்னு போய் நிறுத்துங்க. எஃப்சி ஃபீஸ் கட்டுங்க. ஸ்டிக்கர் ஒட்டியாச்சுன்னு சொல்லுங்க. யாராவது இதுக்கு சர்டிபிகேட்டுன்னு ஆர்டிஓ இன்ஸ்பெக்டரோ இல்லை அங்க இருக்கிற புரோக்கரை கேட்டா என்னை தொடர்பு கொள்ளுங்க. அப்பொழுது தெரிஞ்சிடும் யார் பணம் கேட்குறாங்க, யார் இதில் இருக்காங்க. அப்போது இவங்க மீது வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து, ஏற்கனவே 4 எஃப்ஐஆர் நான் போட்டிருக்கேன், கம்ப்ளைண்ட் கொடுத்து ரெடி பண்ணி இவங்க மீது நடவடிக்கை எடுத்து இங்கே
ஊழல் மீண்டும் இந்த விஜய் ஆட்சியில் நடைபெறுது என்பதை வெளிக்கொண்டு. அணைகளில் தேங்கி இருக்கக்கூடிய மணலை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி போன்ற செய்தியாளர் சந்திப்பை சொல்லியிருந்தீங்க. ஏற்கனவே வந்து ஆறுகளில் மணல் அள்ளினால தான் தண்ணி தேக்கம் நிற்கவில்லை, தண்ணி வந்து வறண்டு போயிருக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு பொதுவாக இருக்கும்பொழுது இப்போ அந்த அணைகள்ல இருக்கக்கூடிய மணலையும் எடுக்கணும் அப்படின்னு நீங்க சொல்றது வந்து ரொம்ப ஆறுகள்ல இருக்கிற மணலை எடுத்தா தண்ணி நிக்காது சொல்றீங்க. அது ஒண்ணு அதிகமா தனியார் ஈடுபடுத்தி அரசு மணல் திட்டமே 2003 மாண்பு முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மேடம் கொண்ட அந்த திட்டம் நேரடியாக அரசே விற்பனை செய்யணும், பிடபிள்யூடி மூலிமா விற்கப்பட்டது. அந்த நல்ல திட்டத்தை ஒரு லோடர் வேணும், மண்ணை அள்ளி போடணும், ஆத்துல இருந்து மண்ணை அள்ளி போட ஒரு லோடரை கூப்பிட்டாங்க. அந்த லோடரே ட்ரேடரா மாறிட்டார். வாடகைக்கு வேலை செய்ய வந்தவர் அவரு உரிமையாளர் ஆயிட்டார். அந்த திட்டத்தை அவங்க வந்து அரசியல் கட்சிக்கு அவங்க கிட்ட கொடுத்ததுனால்தான் இந்த மணல் கொள்ளைக்கு காரணமே. அதனால்தான் நீங்க எல்லாம் பப்ளிக்கெல்லாம் மணல் எடுத்த தண்ணி இல்லை அப்படின்னு சொல்றீங்க. ஆகவே அந்த திட்டம் வந்து நல்ல திட்டம் தான். ஆனா ஆத்துல மணல் லிமிட்டா நம்மளுக்கு தேவையான மண்ணை எடுத்தா மக்களுக்கு மணல் சுத்தமான மணல் கிடைக்கும். அந்தந்த மாவட்டத்தில் மணல்ல வீடு கட்டுவாங்க. அரசுக்கு மிகப்பெரிய காலங்களில் இது வரைக்குமே அணைகள்ல இருந்து மணல் எடுக்கிறது அப்படின்ற ஒரு கான்செப்டே கேள்விப்பட்டதே இல்லை. நீங்க புதுசா ஒரு விஷயத்த கொண்டு வரீங்க அப்படின்னா அது வியாபாரத்திற்காக கொண்டு வரப்படும் தந்திரமா பார்க்கலாம். இல்ல அதாவது மணல் கொள்ளையர்களுக்கு வந்து ஆத்துல மண் எடுக்கிறது ஈஸி. 2003 80 ரூபா இருந்த போதும் ஒரு லோடு, ஒரு டாரஸுக்கு ஒரு அவருக்கு அப்ப 2400 ரூபா. ஒரு அவர்ல அது வந்து 4-5 லோடு போடும். அப்போ ஒரு லாரிக்கு 80 ரூபா, வெறும் 80 ரூபா செலவு பண்ணி மண் எடுத்துட்டு இருந்தாங்க. அரசுக்கு மீதி எல்லாமே வருமானம் தான், வருவாய் தான். வேற எந்த திட்டத்திலும் இது மாதிரி கிடையாது. ஒரு 10,000 ரூபா பொருள் வெறும் 80 ரூபா செலவு பண்ண அரசுக்கு வருவாய் வருதுன்னா மிகப்பெரிய வருவாய். ஆனா இதை வந்து ஏன் வந்து ஆறுக்கு ஏரிகள்ல இது டேம்ல மண் எடுக்கலன்னா அது கூடுதல செலவாகும். மிஷின் வச்சு மணலும் தண்ணியும் அடியில இருந்து சக் பண்ணும். ஒரு 50 மீட்டர், அதுக்கு பிறகு இயந்திரம் வேணும். ஒரு லோடு மண் எடுக்க இப்போ 1500 ரூபா கேட்குறாங்க எல்என்டி நிறுவனம். அப்போ அவ்வளோ செலவு பண்ணி இதை எடுத்து விற்கும் போது மத்திய அரசு அனுமதி வாங்கணும் டேம்ல மண் எடுக்கலாம். அப்போ மத்திய அரசுக்கு தெரியும் திருட முடியாது, அதிக செலவாகும், இவருக்கு கொள்ளை லாபம் வராதுன்னு அதை இது வரைக்கும் எந்த அரசியல் கட்சியும் செய்யல. இப்போது விஜய் ஆட்சி வந்ததுனால நாங்கள் ஊழல் செய்ய மாட்டோம், நாங்கள் லஞ்சம் வாங்க மாட்டோம்னால அந்த மண்ணை எடுக்க சொல்லி இப்ப சொல்லியிருக்கோம். இப்ப அமைச்சருடைய இந்த ஆய்வுகளை நீங்க வந்து எப்படி பாக்குறீங்க? இது வந்து வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கா, இல்ல வந்து பழைய முறைப்படி குவாரி ஓனர்களை மூடுருவோம் அப்படின்னு மிரட்டி வேறு வகையில ஏதாவது ஆதாயம் தேடுகிறார்கள்? நான் வந்து 38 ஆண்டுகளாக இந்த மணல் லாரி சங்க லாரி உரிமை சங்க தலைவரா 87 வந்தேன். 3 மாவட்ட தலைவரான, அப்புறம் தமிழ்நாடு தலைவர்னா, இன்னைக்கு அகில இந்திய மோட்டார் டிரான்ஸ்போர்ட் காங்கிரஸ் உடைய ஸ்டோன் அண்ட் சாண்ட் கமிட்டி சேர்மனாகவும் இருக்கிறேன். ஆனால் ஒரு முறையும் அரசியல் தலைவர்கள் ஆட்சிக்கு வரும்போது நாங்கள் போய் என்ன நடக்குதுன்னு கொடுப்போம். எலெக்ஷன் முன்னாடி மேனிஃபெஸ்டோவில் கோரிக்கைகளை கொடுத்தோம்னா வாங்கி வச்சுக்கிட்டு அடுத்த வாரமே ஒப்பந்ததாரர் கூட அவங்க பேசுறதோ பண்ணுறதோ எங்கள் பேச்சே கேட்டது கிடையாது. இதான் முதல் முறை. நீங்கள் கொடுக்கக்கூடிய டிமாண்ட் வச்சு அவங்க அங்கே டிமாண்ட் பண்ணிக்கிறாங்களோ ஏதோ ஒண்ணு பண்ணுவாங்க. சரி மக்களுக்கு மண்ணு வரட்டும், நம்ம வேற வழி இல்லைன்னு சங்கங்கள் சில நேரம் சும்மா இருக்க வேண்டியதாவது. இதுல சில சங்கங்கள் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணிடுவாங்க. நம்ம தடுத்தோம்னா மண்ணு வராது, லாரிகள் ஓடாதுன்னு நம்ம குவைட்டா இருக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகுது. இப்பொழுது அரசு அமைச்சருக்கு சொன்ன உடனே இது எப்படி சொல்றீங்கன்னு கேட்டார். இது பாருங்க, 4000க்கு அதிகமான கிரஷர்கள் இயங்குறது, வெறும் 1376 கிரஷர் தான் கனிமவளத்துறை அனுமதி கொடுத்துக்குதுன்னு எதை வச்சு சொல்றீங்கன்னா அந்த பேப்பர் எடுத்துக்காட்டு. இது எப்படி கட்சி ஏது? இது ஒரு சின்ன தவறுகள் நடந்தா நம்ம அது கவனத்துல இல்லைன்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு பெரிய கோடிக்கணக்கில் பணம் புழங்குற ஒரு நிறுவனங்கள் அரசுக்கு தெரியாம இயங்குது அப்படின்னும் பொழுது அப்ப அந்த அரசு இயந்திரமே வந்து செயல்படாம முறையற்று போய் தான் இருக்குது நம்ம. ஆமா, இப்போ 30 நாளைக்கு 40 நாளைக்கு அப்புறம் இப்ப சட்டசபை நடக்கும்போது அமைச்சருக்கு இப்போ ஒரு கடிதம் கொடுத்துருக்கு. அதுல வந்து நீங்கள் ஆய்வு செய்யக்கூடிய ஒரு மலையோ ஒரு மாவட்டத்தில் ஆய்வு செய்து எத்தனாயிரம் கோடி இழப்பு ஏற்படுத்துக்குதுன்னு நீங்க சொல்றீங்கல்ல, அதுல அந்த குவாரி உரிமையாளருக்கு 50% அபராதமோ, அப்போது அதிகாரியா இருந்த டெப்டி தாசில்தார், அதுக்கப்புறம் என்போர்ஸ்மெண்ட் விங்குன்னு ஒண்ணு இருக்கு, அவர்கள் தான் போய் இந்த மலையை அளந்து கொடுக்கறோம். அவர்கள் தான் போய் இந்த வெடி எங்க வைக்கிற, எவ்வளவு மலை வெட்டுற பார்வையிடு அவங்க தான், அனுமதி பீரியடு அவங்க தான் பண்ணுறது. அவர்களுக்கு டெப்டி டைரக்டர்னு ஒருத்தர் இருக்கார், அவருக்கு அசிஸ்டன்ட் டைரக்டர், ஏடி மைன்ஸ், 3 பேருக்கும் அந்த அபராதம் எவ்வளோ அபராதம் நீங்க போட்டிருக்கீங்களோ அந்த அபராதத்துல
50% அதிகாரிக்கிட்டே வசூல் பண்ணோம். நான் கடிதம் கொடுத்துருக்கேன். இல்லை, இப்போ இந்த குவாரிகள் தொடர்பான பிரச்சனைகளை நீங்கள் அரசு கவனத்தில் முன்வைக்கும் பொழுது குவாரி உரிமையாளர் உங்கள் மீது கோவப்படுவார்கள் இல்லையா? கண்டிப்பா கோவப்படுவார்கள். அவளுக்கு தெரியும் என்ன நடக்குதுன்னு தெரியும். நாங்க குவாரியில அதிகம் எடுக்கிறத பத்தியோ அதை பத்தி எங்களுக்கு அதுல எங்களுக்கான வேலை இல்லை. நாங்க தான் விற்பனையாளர். குவாரியில் இருக்கக்கூடிய உற்பத்தி ஆகக்கூடிய எம்சாண்டை எடுத்துட்டு மக்களுக்கு நாங்க காசு கொடுத்து வாங்கிட்டு விற்பனை செய்கிறோம். அந்த விற்பனை செய்யும் போது இவர்கள் திருட்டுத்தனம் பண்ணுறது, குவாரிகள் முறையற்ற முறையில் அரைக்கிறது, வெட்டி எடுக்கிறது, பில் இல்லாத கொடுக்குறாங்க. இல்ல போலி பில்லு தராங்க. இந்த பில்லு வச்சுக்கல, முறையா செய்தாலே லாபம் கிடைக்கும் இல்லையா? லாபம் கிடைக்கும், உரிமையாளர்களுக்கும் லாபம் கிடைக்கும், பொதுமக்களுக்கும் லாபம் கிடைக்கும். இப்ப இதை கடந்து ஏன் இந்த முறைகேடு செய்ய வேண்டிய அவசியம் என்ன வருது? முறைகேடு செஞ்சதான் கோடிக்கணக்கில் நீங்க போய் பாருங்க. அந்த குவாரி வியாபாரத்தில் யாரா இருக்கு? எம்எல்ஏ இருக்காங்க, முன்னாள் அமைச்சர் இருக்காங்க, முன்னாள் முதல்வர் இருக்காங்க. இப்போ கர்நாடகா சேர்ந்த மிகப்பெரிய ஜாம்பவான்லாம் இன்னைக்கு கிருஷ்ணகிரியில கர்நாடகாவில் கூட மலை எடுத்திருக்காங்க. அவர்களுக்கு ரொம்ப ஈஸி அசஸ். ஒரு வெடி வச்சா பலன்னு கொட்டுது. இவர்கள் வாங்குவதே 500 லோடுக்கு அனுமதி வாங்குறாங்க. அங்க வெடி வச்சா 5000 லோடு கொட்டுது. அவங்க என்ன பண்ணுவாங்க? எடுத்து விற்கும் போது பில் இல்லாத அனுப்புறாங்க. பில் இல்லாத அனுப்பும் போது வழியில லாரி உரிமையாளர் மாட்டினா அபராதம் எங்களுக்கு தான் போடும். அதுக்குதான் அதிகாரி ஏன் ஃபைன் போட சொல்றேன்னா, அதிகாரிகள் வாகனத்தை லாரியில பணம் கொடுத்து வாங்கிட்டு வர எங்களை குற்றவாளி ஆக்குறாங்க. ஏன் குவாரியில போய் அந்த மலையில போய் இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டீம் எல்லாம் ஏன் மலையில போய் செக் பண்ணல? இல்ல, இப்ப நீங்க அவங்க அதிக எடை ஏத்துறாங்க அல்லது பில்லு இல்லாம கொடுக்குறாங்க அப்படின்னா ஏன் லாரி உரிமையாளர் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க? நீங்க ஏத்தாம தவிர்த்து. நாங்க பில்லோட தான் போறோம். குறைந்த விலையில கொடுக்கும்போது மக்கள் அங்கதானே போறாங்க. அடுத்தது ஒரு பில்லு தரா, அது பிடிச்ச பிறகு நாங்க போட்டுட்டு இங்க செக் பண்ண பிறகுதான் இது போலி பில்லுன்னு தெரியும். 2024 ஒரு இடத்துல தவறு நடைபெறுகிறது அல்லது நடைபெறுவதற்கான சூழல் இருக்குன்னு நம்ம அதை யூகிக்கும் பொழுதே கூட அதை கொஞ்சம் விழிப்புணர்வோட நம்ம கவனிக்கலாம். நம்ம அந்த ஒரு தவறுக்கு உடனடியாக அல்லது தெரியாம செய்துட்டோம், அதை அவங்க மேலே நம்ம பழி போறது ஒரு வகையில் நம்ம மேல. அதாவது 2024 டிசம்பர் வரைக்கும் வெறும் பேப்பர், ரோஸ் கலர் பேப்பர் அதுதான் இருக்கும். அதுக்கப்புறம் நான் கேட்டேன், கம்ப்யூட்டர் 20 வருஷம் ஆகுது, ஏன் இன்னும் பென்ல எழுதுங்கன்னு கேட்டேன். ஏன் இது மாதிரி எழுதுறீங்களே? இது மாதிரி பில்லு 1 to 100 தான் அடிக்கிறான், 1 to 1000 தான் அடிக்கிறான்னா ஆலோகிராம் ஸ்டிக்கர் கொண்டா, அதுலயும் முறைகேடு. அப்புறம் மேஜிக் பென்ல எழுதுனாங்க. அதையே நான் மீடியால சொல்லிட்டே தான் இருக்கேன். சொல்லி கடைசியாக 2024 டிசம்பர் சரவண வேல்ராஜ் கனிமவளத்துறை அதிகாரிக்கும் போது, நீங்க டிசம்பர் 23க்குள்ள நீங்க கம்ப்யூட்டரைஸ் பண்ணலன்னா கனிமவளத்துறையில் இருக்கிற கம்ப்யூட்டர்ல உடைப்ப சொன்ன அவர் போலீஸை, கிண்டி போலீஸை கூப்பிட்டு போலீஸ் சொன்ன கம்ப்யூட்டர் 20 வருஷம் ஆகுது, இன்னும் கையிலே எழுதியிருந்தா இந்த கொள்ளையை தடுக்க. உடனே அவரு டிசம்பர் 2025 டிசம்பர் 10ஆம் தேதி இவே பாஸ் கொண்டு யூஸ் பண்ணி 12 ஹவர்ல அது நிறுத்தப்பட்டது. 24 மணி நேரத்துல அந்த அதிகாரி மாற்றப்பட்டார். ஏன்னா அந்த பில்லு இனிமேல் ஒரு லோடு கூட திருட முடியாது. ஏன்னா 50,000 டன் இவருக்கு அந்த லோடு திருடுவது நின்றுச்சா? நிக்கல. அதிகாரி மாத்திட்டு வேற அதிகாரி கொண்டு பழைய முறையை தொடர்கிறது. நான் கேட்டது இவே பில்லு, அவர்கள் கம்ப்யூட்டர் பில்லு போட்டாங்க. அந்த கம்ப்யூட்டர் பில்லு கூட அதிகாரிக அந்த அனுமதியை குவாரி ஓனருக்கே கொடுத்துட்டாங்க. திருடங்கிட்டே புக்கு கொடுத்துட்டாங்க. ஒரு மெட்ரோ மண் எடுக்கிறதுல ஒரு வண்டி படிப்பட்ட உடனே பில்லு இல்லைன்னு வழக்கு போட்டாங்கன்னா, அந்த பில்லை கொடுங்கன்னா கனிமவளத்துறையால அந்த பில்லு எடுக்க முடியல. அப்போ ஒட்டுமொத்தமும் அந்த ஒப்பந்ததாரர்கிட்டயே அந்த பில்லு சம்பந்தமா எல்லாத்தையும் கொடுத்ததுனால்தான் நாங்க இன்னைக்கு இல்லாத இருக்கிறோம். அதுக்கு தான் இந்த கொள்ளைக்கு காரணம். ஆகவே அதையும் இப்பொழுது புதிய அரசு கிட்ட, அமைச்சர்கிட்ட இவே பில்லு ஒன்று கொண்டாந்தீங்கன்னா முடிஞ்சிடும். எப்படி விவேக்கும் பாலாஜியும் சினிமாவில் ஒரு டைலாக் இருக்கு, எனக்கு கண்ணு தெரியலைன்னா, சுவாசம் இல்லைன்னா, காது இல்லைன்னா, இடுப்பு வலி, கிட்னி இல்லை, எல்லாத்துக்கும் ஒரே மாத்திரைனால அது மாதிரி இந்த கனிம கொள்ளைக்கு ஒரே மாத்திரை இவே பில் கொண்டு வந்தோம்னா கனிம கொள்ளை சுத்தமாக நின்றுடும். அதை இந்த அரசு ஒண்டிதான் எடுத்துட்டு வர முடியும். அதை கொண்டு வராங்களா என்பதை நாங்கள் லாரி உரிமையில ஒரு ஈகரா வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம். ஏற்கனவே கொண்டு வரப்பட்ட திட்டம் நிறுத்தப்பட்டது. அதை மீண்டும் ஒரே நாள் 24 மணி நேரத்தில் அதை கொண்டு வந்துடலாம். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். 25% விலையை உயர்த்திருக்கிறீங்க வாடகை கட்டணம். ஆமா, திடீர்னு மக்கள் மேல ஒரு சுமையை சுமத்துறீங்க. ஏற்கனவே மக்கள் கொஞ்சம் இதுல தான் இருக்காங்க, கஷ்டத்துல.
எதுக்காக இந்த அவசியம் எதுக்கு? அதாவது டீசல் விலை உயரும் போதெல்லாம் கேரளால பாத்தீங்கன்னா ₹1 ஏத்துனா அன்று ஒரு நாள் ஃபுல்லா பந்த் நடக்கும். மக்கள் இறங்கி போராடணும். இந்த டீசல் விலை எங்களுக்கு மட்டும் இல்லை, டீசல் பெட்ரோல் யூசர்ஸ், டீசல் பெட்ரோல் யூஸ் பண்ணாதவங்க விவசாயி வரைக்கும் யூஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் அது நடுவுல போய் காக்கா குருவி அந்த மாதிரி வேட்டையாடி சாப்பிட்றவங்க கூட டீசல் பெட்ரோல் போடுறாங்க. அந்த லெவலுக்கு அனைத்து மக்களும் டீசல் பெட்ரோல் யூசர்ஸ். இதை விலை ஏற்றும் போது மக்கள் சேர்ந்து போராடணும். இல்ல ஜிஎஸ்டிக்குள்ளார கொண்டு வந்துட்டா கட்டணம் குறையும்ன்ற ஒரு பேச்சு கடந்த காலங்கள்ல இருந்தது. தற்பொழுதைய தவிக அரசு அதை ஜிஎஸ்டிக்குள்ளார கொண்டு வருவதற்கு சம்மதிப்பார்கள் நினைக்கிறீங்களா? பார்க்கலாம். இப்பொழுதுதான் அது ஒன்றிய அரசுன்றதை எடுத்துட்டு இந்திய அரசுன்னு போட்டிருக்காரு. கண்டிப்பா நம்ம 10 ஆண்டுகளா ஒன்றிய அரசு நாங்களும் அதே மாதிரி போட ஆரம்பிச்சோம். இந்த மாற்றம் நேற்று இந்திய அரசு என்ற மாற்றத்தினால ஜிஎஸ்டி உள்ள கொண்டு வருவார்களா இந்த அரசாவது? இந்தியா முழுக்க இருக்கிற அரசியல் கட்சி வேற, தமிழ்நாட்டில் வந்திருக்கிற அரசியல் கட்சி வேற. டீசல் மீது ஜிஎஸ்டி எடுக்க வேண்டும். அதே மத்திய அரசு கேட்டா மாநில அரசு ஒத்துக்கொள்கிறா கேளு, நீ செஞ்சனா நான் தயாருன்னு சொல்றாங்க. அப்போ மாநில அரசு இதை செய்ய சொல்லி நாங்க ஒரு கடிதம் குடிப்போம். இப்போதானே 30-40 நாள் ஆயிருக்கு. ஜிஎஸ்டில கொண்டு வரணுன்ற ஒற்றை கோரிக்கையோடு அரசுக்கு முன்வைக்க இருக்கிறோம். இந்த ₹100 மேல டீசல் விலை போச்சுன்னா பண்ணுவோம். அப்போ பண்ணும்போது இந்த அரசு என்ன செய்யுது, இந்த இதுக்கு ஒத்து போகுது. ஏன்னா இந்த ஜிஎஸ்டி கொண்டு வந்த அரசுக்கு மிகப்பெரிய இழப்பு. அதனால மாநில அரசு இது ஒத்துக்க மாட்டாங்க. பார்ப்போம், இந்த அரசாவது அதுக்கு மத்திய அரசுக்கிட்டே அதை கேட்குமா அப்படின்றத பொறுத்து இருந்து பார்ப்போம். பொதுவாக பார்த்தீங்கன்னா எந்த பக்கம் பார்த்தாலும் இந்த பக்கம் ஒரு லாரி வண்டி போவோம், லோடு ஏற்றிட்டு இப்படி போவோம். பொதுவாக பொதுமக்கள் பார்க்கும்பொழுது சவாரி போய்கிட்டே இருக்கு அப்படின்னு யோசிக்கிறாங்க. இப்போ ஒரு லாரி உரிமையாளர் எவ்வளவுதான் சார் சம்பாதிக்கிறீங்க? லாரி தொழில பாத்தீங்கன்னா இப்ப நானே ஒரு 4 லாரி வச்சிருக்கேன். லாரியில டிரைவர் பற்றாக்குறை. எடுத்த உடனே இன்னைக்கு டிரைவர் ஷார்டேஜ். அதுக்கு அரசு இது வரைக்கும் ஓட்டுநருக்கான எந்த முயற்சி செய்யல. தனியார் அசோக் லேலாண்டு ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் அங்கே போய் ட்ரைனிங் கற்றுட்டு வரவங்க யாரும் லாரி ஓட்ட வர்றதில்லை. அங்கே போய் பேண்ட் ஷர்ட் போட்டு காலேஜுக்கு போகிற மாதிரி போயிட்டு வந்த உடனே அவன் நேராக அரசு வேலை வாய்ப்பு தேடுறான், போக்குவரத்து துறைக்கு போகிறான், கம்பெனிக்கு போகிறான், கார் ஓட்டு போகிறான், லாரிக்கு வர்றதில்லை. அப்போது ட்ரைனிங் இன்ஸ்டியூட் வச்சோம் எங்களுக்கு டிரைவர் பற்றாக்குறை. அதில் இன்னைக்கு 20-30% வண்டிகள் டிரைவர் இல்லாமல் நிற்கிது. தினம் தினம் டீசல் விலை உயர்வு, டோல்கேட் ஆண்டுக்கு 2 முறை உயர்வு, இன்சூரன்ஸ் ஆண்டுக்கு 2-3 முறை உயர்வு, வாகனம் உதிரி பாகங்கள் தினமும் ஒரு விலை உயர்வு. இது இல்லாத வழிப்பறி, போலீஸு, ஆர்டிஓ, எங்கே போனால் லஞ்சத்தில் மொத்தமே லாரி தான். லாரியில கடுமையான கஷ்டம். லாரி உரிமையாளர்லாம் ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க. வாடகை உயர்வு இல்லை. சமீப காலங்கள்ல இந்த லாரி வாடகை, அதாவது டியூ பேங்க்ல வாங்கின பணத்துக்கு டியூ கட்டுறதுல நிறைய தடுமாற்றங்கள் இருந்ததா சில செய்திகள் பார்த்தோம். அதுக்காக தற்கொலைக்கு முயன்ற ஓட்டுநர்கள் ரொம்ப இது எந்த மாதிரி சார்? இந்த மாதிரி விஷயத்துல எப்படி பாதி? அதாவது ஃபைனான்சர்ஸ்க்கு மத்திய அரசு நிறைய சலுகை கொடுத்துட்டாங்க. அவர்கள் வச்சிருக்கிற சொத்து ஆதாரில் இருந்தால் எப்படி ஒன்றா எடுத்துக்கிறதுக்கு வழிமுறை பண்ணிட்டாங்க. அதனால லாரி உரிமையாளர் பேரில் இருக்கிற சொத்தை முடக்கிறாங்க. வாகனத்தை எங்கே ஒன்றா ரோட்டில் ரவுடிஸை வச்சு பறிமுதல் பண்ணுறாங்க. அவர்களுடைய செக்கை வச்சு அவர் மீது பண்ணுறாங்க. இது இல்லாத வீடு ஏற்கனவே வித்த வீடு இருந்தால் கூட அவர் மீது பண்ணுறாங்க. இதுக்கு 90 நாள் 3 டியூ முடிஞ்ச பிறகு நடவடிக்கை எடுக்கும் மத்திய அரசு சொல்லிச்சு. இப்போ நேற்று முன்தினம் HDB ஃபைனான்ஸில் ஒரு வண்டியை ஒரிசால 6 நாள் டிலே. 15ஆம் தேதி கட்ட வேண்டிய டியூவை அவர் 20ஆம் தேதி கட்டல, 21ஆம் தேதி வண்டியை ஒரிசால பிடிச்சி போட்டாங்க. 6 நாட்கள் டிலே. ஒருவேளை உடம்பு சரியில்லை போயிருக்கலாம், சிக்கா இருக்கலாம், ஏதோ ஒரு பிரச்சனை ஆகி டியூ கட்டலாம், வண்டி தூக்கி நேரம் லோடோட போட்டாங்க. அதுக்கப்புறம் நான் ரஃபிக்கு சேலம் மேனேஜர் பேசி, சங்ககிரி மேனேஜர் பேசி அந்த ஒரு டியூ கட்ட வச்சு வண்டி நேற்று தான் விடுவிச்சிருக்கேன். அதனால் ஃபைனான்சருக்கு எப்படி நிதி அமைச்சர் சலுகை கொடுக்குறாரு, எப்படி அதானி அம்பானி போன்றவங்களாம் எவ்வளோ தள்ளுபடி கொடுக்குறாங்க, அது மாதிரி ஃபைனான்சர்களுக்கு நிறைய சலுகை கொடுத்துட்டாங்க. சலுகைன்னா இன்னும் ஒன்றா செய்யலாம், கடன் வாங்கிட்டான்னா அவன் நம்மளுக்கு அடிமை, இந்த மாதிரி செய்யலாம். ஆகவே மக்கள் ரொம்ப அது உண்மை. கடை வாங்குறோம், கட்டக்கூடியாத சில சூழ்நிலை, யாருக்கும் சூழ்நிலை வராதா, அது மாதிரி இல்லாம பண்றாங்க. அதனால ரொம்ப கஷ்டம். அதுல நிறைய வாகனங்கள், நிறைய டிரைவர்ஸ் ஓனராகி திருப்பி டிரைவர் ஆயிட்டாங்க.
அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் ஒருத்தர் தான் தமிழ்நாட்டில் இந்த ஃபைனான்ஸில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு 10-16 நிறுவனம் கூட போராடி அவர்கள் வாகனத்தை விடுவிச்சு பண்ணிகிட்டு இருக்கிறேன். மீதி தலைவர்கள்லாம் அதுக்கு வர மாட்டாங்க. ஏன்னா வந்தால் நம்மளுக்கு ஃபைனான்ஸ் கொடுக்க மாட்டான், பயப்படுறாங்க. இருந்தாலும் நம்ம அந்த கடமையை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதனால் கொஞ்சம் வாகனங்கள் பிடிப்பதில்லை. இது இந்த 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 விழிப்புணர்ச்சி பண்ணறதுனால எங்க ஆளுங்க தப்பு செய்யறவங்களும் சிலர் திருந்திருக்காங்க. சிலர் இது வந்து மீடியால தவறா செஞ்சா தலைவர் கெட்ட பேர் மீடியால வந்த உடனே வண்டி பிடிச்சிட்டாங்க நாங்க குரூப்ல போடுறதுனால ஃபைனான்ஸுக்கு இப்போ நல்லதுதான். நம்ம ஆளும் அடையில 2-3 டியூ போனா பிடிச்சிடுவாங்கன்னா அவங்களும் 1 டியூ 2 டியூல கட்டிடுறாங்க. இப்ப 6 நாள்ல பிடிச்சிட்டாங்க. இந்த செய்தி கூட டிலே இல்லாத கட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். அப்படி கட்டும் போது அவன் வண்டி அவன்கிட்டயே இருக்கும், அவன் தொழிலும் செய்வான், பிரச்சனை வராது. உண்மையிலே உடல்நல சரியில்லை பாதிக்கப்பட்டான்னும் போது என்ன ஆகும்? அவங்க எல்லாம் மணல் விற்பனை அப்படின்றது இப்ப இருக்கிறதா இல்லையா, என்ன நடக்குது அது எங்களுக்கு தெரியல. எம்சாண்டி எல்லாரும் போயிட்டு இருக்கும்பொழுது ஒரு சில இடங்கள்ல மணலை பார்க்க முடியுது. மணல் விற்பனை இருக்கிறது. அதாவது 2023ல இடி ரெய்டு வந்து மணல் விற்பனையை ஸ்டாப் பண்ணாங்க, வழக்கு போட்டாங்க. அதிக கொள்ளை அதிகம் எடுத்துட்டாங்கன்னு போட்டாங்க. அன்னிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு இடி ரெய்டு வந்தா மணல் விற்பனை செய்யக்கூடாதுன்னு ஏதாவது விதிகள் இருக்கு? இல்ல இப்போ டாஸ்மாக்ல கூட இடி ரெய்டு வந்தது, வழக்கு போட்டாங்க. அமைச்சர் போய் பேசினாங்க, அதிகாரியெல்லாம் டெல்லிக்கு போனாங்க. டாஸ்மாக் நின்றுச்சா? ஒரு நாள் இன்னவோ தடை. இப்ப நீங்க அதை கேள்வி எழுப்பலாம் இல்லையா? நீங்க இடி ரைடுக்கு மணல் விற்பனைக்கு என்ன சம்பந்தம் இருக்கு, எங்களுக்கான விற்பனையை ஓபன் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்கலாம். இதெல்லாம் பலமுறை கேட்டுட்டோம். அது மீண்டும் உங்க மீடியா மூலியமா கேட்குறோம். டாஸ்மாக்கு இடி ரைடு வந்து, மணலுக்கு இடி ரைடு வந்து. ஆனா மணலுடைய வழக்கு முடிக்கப்பட்டது கடந்த ஆண்டு டிசம்பரு, ஜனவரியோ பிப்ரவரியில் இந்த ஆண்டு அது எல்லா வழக்கும் முடிக்கப்பட்டது. ஆனால் இன்னும் மணல் 3 ஆண்டுகளாக வரல. இதுவும் மக்களுக்கான சேவை பொருள் தான். மணல் இல்லாமல் இன்னைக்கு அமைச்சர், இப்போ கூட புதிய அமைச்சர் போய் ஒரு பில்டிங்கில், சுகாதார அமைச்சர் அரசு கட்டிடங்களில் கையிலே புடுறாரு. கேபி பார்க்கு இன்னைக்கும் இருக்கு, அறப்பொரு இயக்கம் இன்னைக்கும் போராடிட்டு இருக்கா. கேபி பார்க்கு, அம்பத்தூர் போலீஸ் குவார்டர்ஸு, ஹவுசிங் போர்டு பில்டிங் சீலிங் உழுது. எங்க பாரு, இப்போ காஞ்சிபுரம் கலெக்டர் பண்ணாங்க. இப்போ ஒரு பெரிய நிறுவனம் ஒன்று பில்டர்ஸ் போய் பாருங்க, எல்லாத்துலேயும் இந்த பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்கு. இப்போது கட்டின அரசு கல்லூரிகள்லாம் பாருங்க இன்னும் ஆயிருக்கு. ஆகவே மணல் இல்லைன்னா, அந்த பூச்சு வேலைக்கு மற்ற வேலைக்கு மணல் இல்லைன்னா அது தரமாக இருக்காது என்பதை அரசு உணர்ந்து இப்போ அதை மணலை மீண்டும் கொண்டு வந்தாதான் நல்லது. ஏற்கனவே கிருபாகரன் நீதி அரசர் வந்து மதுரை கோர்ட்டில் 2019 சொன்னார், மணலாவது எடுக்க மீண்டும் வந்துடும், மலைகள் உடைக்கப்பட்டால் மீண்டும் உருவாகாது, மழை வராது, இயற்கை பாதிப்பு வரும். ஆகவே கர்நாடகா கேரளாவுக்கு போற கனிமங்களை தடுக்க வேண்டும், அனுப்பக்கூடாதுன்னு உத்தரவு இருக்கு. இந்த உத்தரவு மீறி இந்த இப்போ கடந்த அரசு 2 மாநிலத்துக்கு போகுது. இந்த அரசு வந்தும் அதை நிறுத்தாத. அமைச்சர் சொல்றாரு, நாங்க அந்த பசுமை வரியே 500 மடங்கு 200 மடங்கு உயர்த்துவோன்னு இருக்காரு. ஓவர் தான் தடை செய்யணும்ன்றதான் எங்களுக்கு. இது நம்ம ஒண்ணு கேட்டா அவங்க ஒண்ணு பதில் சொல்றாங்கல்ல சார். இப்ப தடுத்து நிறுத்துங்க, கனிம வளங்களை மற்ற மாநிலங்களுக்கு கொண்டு போவாதீங்கன்னு சொல்லும் பொழுது, இல்ல அதுக்கு நாங்க சேர்த்து வரி வசூல் பண்ணிக்கிறோம் அப்படின்னா அது என்ன பிரயோஜனம்? அதனால இயற்கையை அழிச்சிட்டு நீ வருமானத்தை வாங்கி என்ன பண்ண? கிருஷ்ணகிரி ஆட்சியரை போய் கேட்டேன் எலெக்ஷன் டைம்ல, மற்ற நேரத்தில் கேட்டால் எங்கள் கைகள் கட்டப்பட்டுக்குதுன்னாரு. இப்போ எலெக்ஷன் உங்கள் பவர் இருக்குது, இப்போ நிறுத்து. நான் 500 லாரி பிடிச்சிருந்தேன் சொன்னேன். 500 லாரி கிடையாது. குவாரி மீது எந்த ஒரு குவாரியாவது நடவடிக்கை எடுத்தீங்களா கேட்டேன். இப்பொழுது இருந்து அமைச்சரும் கேட்குறேன், நீங்கள் 120 மலைகள் மூடினீங்கல்ல, ஏதாவது ஒரு கிரஷர் ஓனர் இது வரைக்கும் அரெஸ்ட் பண்ணிருக்கீங்களா? முறைகேடு. இன்னொரு குற்றச்சாட்டு என்ன சொல்றாங்கன்னா, அந்த குவாரி ஓனர்கள் வந்து தாவேக்கால் இணைந்த பிறகு திரும்பவும் குவாரிகளை திறப்பதற்கு அனுமதி வழங்க. இங்கேயும் வாஷிங் மிஷின் வந்துச்சு. வாஷிங் மிஷின் வந்துருச்சா? தாவேக்கால வாஷிங் மிஷின் வந்திருக்கா எனக்கு தெரியாது. பிஜேபியில இருக்கிறது தெரியும். பாப்போம் அது என்னன்னு எல்லாம் போ தெரிஞ்சிடும். இல்ல மணல் மாஃபியா அப்படின்ற வார்த்தையை கடந்த 20 வருடங்கள் நாங்க அடிக்கடி கேள்விப்படுவோம். இப்ப இந்த மணல் மாஃபியான்றது இப்ப செயல்படுகிறார்களா, இருக்காங்களா, இல்லையா, என்ன நடக்குது? மணல் மாஃபியா இல்லாம அரசு விற்பனை செய்யணும் நீதிமன்றம் சொல்லிட்டு இருக்குது, மதுரை நீதிமன்றம். இப்பொழுதும் அந்த உத்தரவு இருக்கு. ஆகவே அரசு இப்போ மணல் விடணும்னா கூட 3வது நபர் இல்லாத விடணும். ஆகவேதான் நான் நீதிமன்ற உத்தரவு வந்ததுலேருந்து கடந்த அரசுக்கும் இந்த அரசுக்கும் இப்போ இருக்க மிஸ்டர் பிரபு அமைச்சருக்கும் நான் சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கேன்னா, நேரடியாக ஊர் மக்களை வச்சு பாண்டு
கோடியில மண்ணு வள்ளி டிராக்டர், விவசாய டிராக்டருக்கு வேலை கிடைக்கும், ஊர் மக்களுக்கு வேலை கிடைக்கும், ஊர் மக்கள் முன்னிலை எடுக்கப்படும், அதிக ஆழம் நோண்டப்படாது, நீராதாரம் பாதிக்காது, விவசாயிக்கு பாதிப்பு இருக்காது. குறிப்பாக அரசியல் கட்சிக்கு வந்து மீண்டும் மணல் கொள்ளை என்ற கெட்ட பேர் வராது. ஒரு எதிர்கட்சி கூட உங்களை திட்டமாட்டாங்க. இது மாதிரி நீங்க மண் அள்ளி வெளியே கொட்டி அப்புறம் இயந்திரம் வச்சு அரசுக்கு டிஎன் சாண்ட் என்ற ஆப் இருக்கு. 90,000 லாரிகள் பதிவு செய்யப்பட்டு கோடிக்கணக்கான ரூபாய் ஏற்கனவே 2003 நிறுத்தப்பட்ட ரூபாய் இருக்கு. இப்போ இது நீங்க புக்கிங் வாரம் 6 நாள் புக்கிங் செஞ்சீங்கன்னா அரசுக்கு 25,000 கோடி இமிடியேட்டா ஒரே மாதத்துல கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அரசு சில திட்டங்களை செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த முறையில பண்ணும்போது மணல் மாஃபியாக்குன்ற வேலையே இருக்கு. மணல் லாரிகளால விபத்துகள் மிக அதிக அளவில் நடக்குன்ற ஒரு குற்றச்சாட்டை பொதுமக்கள் பொதுவாக வைக்கிறாங்க. இந்த குற்றச்சாட்டுக்கு நீங்க என்ன பதில்? அதாவது லாரி உரிமையாளர்கள் வந்து ரொம்ப பாதுகாப்பா ஓட்டணும்னு தொடர்ந்து நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ மணல் கோரியே இல்லை. மணல் லாரிகள்னா எம்சாண்ட் லாரிகள் விபத்து. இந்த லாரிகள் வந்து இப்போது எங்க லாரிகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா 10 சக்கரம், 12 சக்கரம், 14 சக்கரம், 16 மாறிடுச்சு. ஆகவே ஸ்பீடு போறதுக்கு இல்லை. முன்ன 6 சக்கர வண்டி இருந்தது. விபத்து மணல் லாரி விபத்துன்றது ஸ்பீடா வருவான், அடிச்சிடுவான். அப்போல்லாம் பிரேக் சிஸ்டம் எல்லாம் இல்லை. இப்போல்லாம் ஏர் பிரேக்கு நிறைய சிஸ்டம் எல்லாம் வந்து அந்த மாதிரி விபத்துகள் இப்போ கிடையாது. வாகனத்துடைய ரஷ், ரோடு அகலம் சரியில்லை, ரோட்ல குண்டு குழிமா இருக்கு. அது மாதிரி பின் சக்கரத்துல மாட்டி இறக்கக்கூடிய விபத்துகள் தான் நடக்குது. மேலும் வந்து பின்பக்கமா மிக அதிக வேகத்துல வந்து முன்ன இருக்கிற வாகனம் தெரியாத இடிச்சுக்கிற விபத்து நடக்குது. முக்கியமாக ஓவர்லோடு ஓட்டக்கூடிய லாரிகள் டயர் பஸ்ட் ஆச்சுன்னா 12 சக்கரம் இருக்கு, ஒரு டயர் ஒரு ஸ்டெப்னி தான் கொடுக்குறான். பஸ்ட் ஆன உடனே அவன் மீண்டும் டயர் வர வரைக்கும் 6 மணி நேரம் 12 மணி நேரம் ஹைவேல காத்துட்டு இருக்கும்போது இந்த ஸ்பீடா வரக்கூடிய வாகனம் இடித்து கொத்தா விபத்து ஏற்படுறது நிறைய நடக்கும். அதுக்காக தான் சுங்கசாவடிகள் வந்து அந்த விபத்தை குறைக்கிறதுக்கு அதிக பாரத்தை தடுக்க சொல்லி அவர்களுக்கு அந்த அனுமதி கொடுத்தார். இன்னைக்கு தமிழகம் விபத்துல தொடர்ந்து 6வது வருஷமா முதல் இடத்துல இருக்கு. பார்க்க இப்ப ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு இருக்கிறது. இதுவரைக்கும் இந்த 10 ஆண்டுல ஒரு சாலை விபத்து தடுக்கிற பாதுகாப்பு, சாலை பாதுகாப்போ விபத்தை தடுப்பதற்காக இந்தியாவில விபத்துல நம்பர் 1 இருக்கு ஃபேட்டர்ல. இதுக்காக ஒரு கூட்டம் கூட இந்த போக்குவரத்து துறை செய்யல. ஏன் செய்யலன்னா அந்த கூட்டத்துக்கு வந்தா லாரி உரிமையாளர்லாம் அதிகாரி மீது குற்றச்சாட்டு சொல்லுவான். லஞ்சம் வாங்குற, இதை பண்ற, அதை பண்ற, ஓவர்லோட் தடுக்கல. ஓவர்லோட் மூலம் 7 கோடி ரூபாய் வசூலாகுது மாசம். இதெல்லாம் தடுக்கலன்னு சொல்லுவோன்றதுனால அந்த கூட்டமே நடக்காதனால விபத்து தொடர்ந்துகிட்டே இருக்கு. இந்த அரசு வந்த உடனே போக்குவரத்து அமைச்சர் சொல்லி இருக்கோம். என்ன செய்யறாங்கன்றது பொறுத்து பார்ப்போம். விபத்தை தடுப்பதில் லாரி உரிமையாளர் மிக கவனமாக இருக்கிறோம். ஸ்பீடு கவர்னர் போடுறாங்க. ஸ்பீடு எவ்வளவு போகுது செக்கிங். அதெல்லாம் வந்து ஒரு பொருளை 500 ரூபா பொருளை 5000 ரூபான்னு திட்டம் போட்டு விற்கதான் அரசு அதிகாரியும் அரசியல்வாதியும் நினைக்கிறாங்க. அதை தடுக்க கடந்த காலங்கள்ல வந்து அரசியல்வாதிகள் தான் ஊழல் செய்கிறார்கள், அதிகாரிகள் நேர்மையா இருக்காங்க அப்படின்னு. நீங்க வந்து அரசியல்வாதிகள் நேர்மையாக இருந்தால் கூட அதிகாரிகள் விட மாட்டாங்க போல இருக்கு. அந்த அளவுக்கு ஊழலில் மலிந்திருக்கிறார்கள். ஆமா, போக்குவரத்து துறையில வந்து சட்டம் போட்டு, அதாவது ஜியோ போட்டு கொள்ள அடிக்கிற கூட்டம் போக்குவரத்து துறை தான். இப்போ விடிஎல்டி, அதாவது வெஹிக்கிள் லொகேஷன் டிவைஸ்ன்னு ஒன்று வந்திருக்கு. அதாவது ட்ராக்கிங் டிவைஸ், ஆமா வந்திருக்கு. அது வந்து 5000 ரூபா பொருள். 150 நிறுவனம் இருக்கு. இவங்க ஒரு 19 நிறுவனத்துக்கு கூட அக்ரிமெண்ட் போட்டு ஒரு 5000 ரூபா பொருள் 15,000 ரூபா வித்துக்கொண்டு அக்ரிமெண்ட் போட்டு அதிகாரிகள் திட்டம் போட்டு இப்ப ஜியோ போட்டு கொடுத்துட்டாங்க. இப்ப அதை இந்த அரசு வந்து அந்த கண்காணிப்பு முறைகளை நீங்கள் வரவேற்கிறீர்களா? ஜிபிஎஸ் ஆக இருக்கட்டும் அல்லது இப்பொழுது அமைச்சர் மின்துறை அமைச்சர் எப்படி 400 பேர் வேலைக்கு எடுத்தார்ல, அது மாதிரி போக்குவரத்து துறையில 500 வேகன்சி இருக்கு. 500க்கு அதிகமான வேகன்சி இருக்கு. அப்போ அந்த மாதிரி வேகன்சி எல்லாம் ஃபில் பண்ணோன்னு இப்போ நான் போக்குவரத்துறை அமைச்சருக்கும் முதல்வருக்கும் கோரிக்கை வைக்கிறேன். அந்த வேகன்சி இருக்கு. ஒரு ஆர்டிஓ 2 ஆஃபீஸ் பார்க்குறாங்க. ஒரு இன்ஸ்பெக்டர் 150 வண்டி ஒரு நாளைக்கு பார்க்குறாங்க. எப்படி முடியும்? அப்போ இந்த தடுப்பு, விபத்து தடுப்பு, இந்த மாதிரி ஸ்பீடு தடுப்பு, இந்த குற்றங்கள்லாம் தடுக்க இல்லை. விபத்து ஏற்பட்ட ஆர்டிஓ சாட்டர்டே சண்டேல வந்து பார்க்கறது இல்லை. வாரத்தில் ஒரு நாள் தான் விபத்து பிரேக் டெஸ்ட் வந்து பண்றாங்க. அதிகாரிக்கு பற்றாக்குறை. வந்து டேம்ல இருந்து மண் எடுத்தா பல 1000 கோடி ரூபாய் வரும். அதே மாதிரி ஆந்திராலேருந்து கடத்தி வரப்பட மண்ணை வந்து தடுத்து அதை பண்ணணும்னு சொல்றோம். மலேசியா மண்ணை இங்கே டெண்டர் விடணும். இது மாதிரி சில திட்டங்கள்லாம் பண்ணும்போது அரசுக்கு வருவாய் வரும். குறிப்பாக இந்த வெடி மருந்துகள்லாம் எங்கேருந்து வருது? எக்ஸ்ட்ரா
இல்ல இப்ப இந்த இந்த மலை மலேசியால இருந்து இறக்குமதி பண்ணக்கூடிய மணல் வந்து நம்ம தமிழ்நாட்டின் தரத்திற்கு நல்லா இருக்குமா, அதுக்கு பயன்படுத்த அதெல்லாம் நல்லா இருக்கு. ஏற்கனவே அரசே விற்பனை செஞ்சது தான். அதனால மலேசியா போன்ற மற்ற மாநிலத்துல இன்னும் வெளிநாட்டுல நிறைய இடத்துல மணல் நிறைய தேங்கிறதுனால ஊருக்குள்ள வந்துடுதுன்னு இப்ப இந்த அள்ளி பாலைவனங்கள்ல இருக்கக்கூடிய மணலுக்கும் இந்த ஆற்றுப்படுகைகள்ல இருக்கக்கூடிய மணலுக்கும் என்ன வித்தியாசம்? அதாவது மணல் வந்து பாலைவனத்தில் இருக்கிற மணலை பற்றி எனக்கு தெரியாது. மலேசியா ரிவர் சாண்ட் தான் மலைகள்ல இருந்து உடைந்து தூளாய் வர்றது தான் மணல் கட்டுமானத்துக்கு. கடல்ல இருந்து இருக்கிற மண் வந்து உப்பு தன்மை இருக்கு, அதுல சில கர்நாடி போன்ற சில தூள் இருக்கிறதுனால அந்த சிமெண்ட்டும் அதுவும் ஒட்டுவதற்கான இணையத்துக்கு வாய்ப்பு இல்லை. ஆகவே ஆத்துல அதே இதை நம்மள மாதிரி யாரும் எல்லா ஊர்லயும் இருக்கு, எல்லா வெளிநாட்டுல எல்லா இடத்துல இருக்கு. எங்க அதிகமா இருந்து மணல் வந்து எடுக்காதனால தண்ணி ஊருக்கு வருது, அங்கெல்லாம் எடுத்து மீண்டும் கடல்ல கொட்டுறாங்க. அந்த மண்ணெல்லாம் அரசு வந்து கண்டு அறிஞ்சு பர்ச்சேஸ் பண்ணி இங்க சீப்பா கொடுக்கணும்ன்றது என்னுடைய கோரிக்கை. மிக்க நன்றி சார். மணல் லாரி உரிமையாளர்கள் சங்கத்தின் சார்பாக பல்வேறு விஷயங்களை முன்வைச்சிங்க. இன்னும் உங்களோட நிறைய விஷயங்கள் பேச வேண்டியிருந்தாலும் நேரம் கருதி உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். மிக்க நன்றி சார். தொடர்ந்து சந்திப்போம். தேங்க்யூ. இது போன்ற செய்திகளை தொடர்ந்து பெற நம்ம வேர்ல்ட் பிரின்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ செய்து கொள்ளுங்கள்.